எலான் மஸ்க் உலகின் மிக பெரும் பணக்காரர். டெக் உலகின் ஜாம்பவா. அவர் தொடும் அனைத்தும் தலைப்புச் செய்திகள் ஆகின்றன. இப்பொழுது மாஸ்கின் அடுத்த இலக்கு நாம் அனைவரும் தகவல் ஒன்றை பெறுவதற்கு ஓடும் விக்கிபீடியா என்றால் உங்களால் நம்ப முடியுமா? எதற்காக விக்கிபீடியா எலான் மாஸ்கால் இலக்கு வைக்கப்படுகின்றது? இந்த மோதலுக்கு காரணம்தான் என்ன? இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். எலான் மஸ்க் நீண்ட காலமாக விக்கிபீடியாவினை விமர்சித்து வருகின்றார். அவரின் முக்கியமான குற்றச்சாட்டு விக்கிபீடியாவின் தகவல்களில் நடுநிலைமைத்தன்மை இல்லை என்பதாகும் மற்றும் அரசியல் சமூக பிரச்சினைகளில் இடதுசாரி சாய்வு கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். இதனால்தான் அவர் விக்கிபீடியாவினை நக்கலாக பொக்கிபீடியா என்று அழைக்கின்றார். இந்த அதிருப்தியின் உச்சகட்டமாக மாஸ்க் ஒரு பகிரங்க சவாலினை விடுத்திருந்தார். விக்கிபீடியாவின் பெயரினை டிக்கிபீடியா என்று மாற்றினால் $1 பில்லியன் தான் தருவதாக அவர் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அப்பொழுது எலான் மஸ்க் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலும் விக்கிபீடியா அறக்கட்டளை இந்த தளத்தினை நடத்துவதற்கு தேவைக்கு அதிகமாக பணத்தினை கேட்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். தனித்து விமர்சனங்களுடன் நிற்காத எலான் மஸ்க் விக்கிபீடியாவுக்கு போட்டியாக அவரின் XAI நிறுவனம் மூலம் முழுக்க AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் குரோக்பீடியாவினை அவர் உருவாக்கியுள்ளார். குரோக்பீடியா விக்கிபீடியாவினை விட மேம்பட்டது என்று எலான் மஸ்க் கூறுகின்றார். இதற்கு பின்னால் எலான் மஸ்கின் AI சாட்பாட்டான குரோக் காணப்படுகின்றது. எலான் மஸ்கின் குரோக் AI ஆனது தரவுகளை பெரிய அளவில் பகுப்பாய்வு செய்து எந்த தகவல் உண்மையானது, எது பாதியளவு உண்மை மற்றும் எந்த தகவல் விடுபட்டு போயுள்ளது என்பதை அடையாளம் காட்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. தவறுகள் நீக்கப்பட்டு துல்லியமான சரியான தகவல்களை குரோக் தனது உள்ளடக்கத்தில் கொண்டிருக்கும் என்கின்றார் எலான் மஸ்க். குரோக்கிபீடியா முழுக்க ஓப்பன் சோர்ஸ் அறிவு களஞ்சியமாக இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். பல ஆண்டுகளாக விக்கிபீடியாவே தகவல்களின் கோட்டையாக இருந்தது. இப்பொழுது எலான் மஸ்கின் AI சக்தி அந்த கோட்டையினை அசைக்கின்றது. புதிய அறிவு களஞ்சியம் எப்படி உலகினை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.